வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 19 இன்னைக்கு ஸ்மைலி ஃபேஸ் எமோஜி பர்த்டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மைலி ஃபேஸ் எமோஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குதான். அதுவும் இந்த பிரிட்டிஷ்காரங்க டபுள் டாட் வச்சு டி வச்சாங்கன்னா அது சிரிக்கிறதுன்னு அர்த்தமா, டபுள் டாட் வச்சுட்டு பீன்ற லெட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா நாக்க வெளில காட்டுற மாதிரியான ஒரு எமோஜியாக மாறி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இந்த எமோஜின்றது டி அப்புறம் X இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரிப்பு சோகம் இந்த மாதிரியான கான்செப்ட் வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிறைய எமோஜி வகைகள்ன்றதே இருக்குதான் உலகம் முழுக்க. இது முறையாக பார்த்தீங்கன்னா இந்த டேனிஷ் கவிஞராக இருந்த ஒரு பர்சன் 1990களில் இந்த மாதிரி ஒரு லெட்டர்லாம் எழுதி அனுப்பும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் இந்த எமோஜி யூஸ் பண்ணிக்கிறேன், சோகமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. 1922 பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் நிறுவனம் பலூன்கள்லாம் இந்த எமோஜி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பயங்கர ஃபேமஸாக போச்சு. அதுக்கப்புறம் 1948 போர்ட் ஆஃப் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் இந்த எமோஜி வரைகிற மாதிரியான கான்செப்ட் வந்துருக்குது. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த எமோஜிஸ் வர நிறைய படங்களை பிரபலப்படுத்துறதுக்காக இந்த எமோஜிஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய நாவலாசிரியர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் இந்த எமோஜிஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் ஸ்காட் பால்மேன் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பச்சு இந்த சமயத்தில் இந்த 001s 0101 அப்படிலாம் வரும், இந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணுற கான்செப்ட்லாம் அது வரும். அப்படிப்பட்ட இடத்துங்களில் இது நம்ம யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்செப்டை முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே டிஜிட்டலைசேஷனாக மாறுது. அது இது வரைக்கும் சும்மா ஒரு இமேஜாக மட்டும் தானே இருந்தது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அதை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் மூலமாக பரவ ஆரம்பிச்சு இன்றைக்கி உலகம் முழுக்க பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டில் இந்த எமோஜி அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட ஒன்னுடைய செலிப்ரேஷனை கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் ஸ்மைலி ஃபேஸ் எமோஜி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 19. நெக்ஸ்ட் இன்னைக்கு தாய் மியூசியம் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து தாய்லாந்தினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாளை தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சூலோலங்கோர் அப்படின்ற ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் 1874 அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய பொக்கிஷங்கள் அவர் சேர்த்து வச்ச இடத்த வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட்சிகள் மாற அந்த பகுதியை வந்து முழுக்க பேங்காக் அருங்காட்சியகம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க 1926. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக நிறைய பேருடைய வரவேற்பை கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இருக்குதா. அதுலேயும் இந்த தாய் கம்ஹாங் கல்வெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்குது. இது வந்து தாய் லாங்குவேஜ் முதன்மையான ஒரு கல்வெட்டாக பார்க்கப்படுது. 1787 பார்த்திங்கன்னா ஒரு புத்தருடைய சிலையை வந்து நிறுவனாங்க. அந்த புத்தர் சிலையில் பார்த்திங்கன்னா அவரை பற்றியான ஹிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப சின்ன நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இருக்கும். இந்த அருங்காட்சியகத்தில் மட்டுமே வரலாற்று சம்மந்தப்பட்ட பொருட்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட பொருட்கள், கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதை தொடர்ந்து 2003 யுனெஸ்கோவும் அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. 2016 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 43 அருங்காட்சியகங்கள் இருக்குதாங்க. ஸோ அப்படிப்பட்ட அருங்காட்சியகங்கள்லாம் முதல்ல வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1995 ஃபஸ்ட் டைமாக தேசிய அருங்காட்சியகம் உருவாகின அந்த நாளில் தான். அதை தொடர்ந்து தான் இவ்வளோ அருங்காட்சியகங்கள் உருவாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாய் மியூசியம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 19. நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஸ் டிசைனர் டேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது விளாடிமிர் புதின் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்வேஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுத கிடங்கு இருக்குது, அதை பார்வையில்லான்னு 2011 போயிருக்காரு. அப்போது மிகைல் கலாஸ்னிகோ அப்படின்ற ஒரு பர்சனை காமிச்சு இவர் தாங்க AK-47 கண்டுபிடிச்ச மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாட அப்புறம் அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஒரு இராணுவ தளவாட கருவிகள்லாம் ரெடி பண்ணுறது, இதிலெல்லாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒரு டேவை நீங்கள் ஏன் செலிப்ரேட் கொண்டாடாமல் இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினகல் கலாஸ்னிகோ அப்படின்ற ஒரு பர்சனை இதை முன்வைக்க உடனே அதுக்காக ஒரு டேவை உருவாக்கலான்னு சொல்லி உருவாகின ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ம் டிசைனர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்னைக்கு செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிட்ஸ் அப்படிங்கிற தீவுகளில் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெறும் 48,000 பேர் தாங்க இருக்கிறாங்க இந்த தீவில். உலகத்திலேயே ரொம்ப சின்ன இறையாண்மை கொண்ட ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுது. 1998 பார்த்தீங்கன்னா ஜார்ஜஸ் அப்படின்ற ஒரு சூறாவளியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட பிளேஸ். அவங்க நாட்டில் விவசாயம், இந்த சக்கரை, அப்புறம் சுற்றுலாத்தலம் இதை வச்சு தான் அவங்களுடைய பொருளாதாரம் ஓடிட்டு இருக்கு. 1983 பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்கிட்ட வந்து தனியாக பிரிஞ்சு எங்களுக்குன்னு ஒரு தனி குடியரசு, எங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை வேணும்னு சொல்லி பிரிஞ்சாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செயின்ட் கிட்ஸ் அப்புறம் நெவிட்ஸ் அப்படின்ற பிளேஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 19. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் டேவே நேபாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1768 2006 வரைக்குமே பார்த்தீங்கன்னா முடியாச்சு தான் அவங்க நாட்டில் இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு 10 வருஷம் உள்நாட்டு போர், அதுக்கப்புறம் 2007 புதுசாக ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுலேயும் மறுபடியும் மாற்றங்களை கொண்டு வந்து 2013 மாற்றம் நடந்தது. ஆனால் அதையும் எதிர்ப்பு தெரிவித்து நிறைய இனக்குழு சார்ந்த மக்கள் வந்து எங்களுக்கான சரியான உரிமைகள் அதில் இல்லை, அந்த சட்டத்திட்டங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2015 தான் கடைசியாக இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கிறேன், இது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு சொல்லிடுங்கன்னு சொல்ல கிட்டத்தட்ட 90% மக்கள் வாக்களித்து
அதன் மூலமாக இந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லிட்டு நேபாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 19. உரிமை கிடைக்க வேண்டிய இடத்துல அவங்க கொடுக்காமல் இருந்தால் ஏன் கொடுக்கலன்னு கேட்காம அதை கடந்து வரதும் ஒரு இது வன்முறை தாங்க. ஏன்னா நமக்கு அவசியமாக இல்லாத ஒன்று பலருடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றா இருக்கலாம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.